Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முகாமில் தங்கிய பொதுமக்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் உணவு வழங்கினார். மணிமுத்தாறு ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகள் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு உள்வாங்கியதால் அப்பகுதியில் வசித்த 19 குடும்பத்தினர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிந்த கடலூர் மேற்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் முகாமில் தங்கியிருந்த நபர்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பின்னர் முகாமில் தங்கியிருந்த அனைவருக்கும் அவர் உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக எடப்பாடி குமாரபாளையம் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் அத்தியாவசிய பணிகள் முடங்கியுள்ள நிலையில் பால் உள்ளிட்ட பொருட்கள் பரிசல் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. ஏராளமான விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தேங்கிய மழைநீர் வடியாததால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. திறனற்ற திராவிட மாடல் அரசு மழைநீரை அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். பெருநகர் ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் அரசு சார்பில் வழங்கப்பட்ட வீடுகளின் மேற்கூரை தளத்தில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. இதனால் மழை நேரங்களில் வீடுகளில் நீர் கசிந்து தண்ணீர் தேங்குவதால் பொதுமக்கள் உறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் சானிடைசர் பேரல் வெடித்து தூய்மை பணியாளர்கள் 2 காயமடைந்தனர். பொதுவெளியில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரல்களை தூய்மை பணியாளர்கள் திறந்தபோது எதிர்பாராத விதமாக வெடித்து அருகில் இருந்த கார் தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கோவையில் புதிதாக அமையவுள்ள ஏசி பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆங்காங்கே போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். சின்னமத்தம்பாளையம் பகுதியில் விரைவில் புதிதாக FL2 ஏசி பார் திறக்கப்பட உள்ளது. ஏற்கனவே கோட்டை பிரிவு பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றச் சொல்லி போராடி வரும் மக்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு எதிர்ப்பை கிளப்பியது. இதையடுத்து புதிய ஏசி பார் வருவதற்கு கண்டனம் தெரிவித்து ஊர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனவே சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென மலை கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வண்டிப்பாளையம் ஆத்திக்குப்பம் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நெற்பயிர், சவுக்குத்தோப்பு, மணிலா, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மழையால் சேதமடைந்த நிலையில் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கல்லடையில் உள்ள குளம் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக தூர்வாரப்படாததால் குளத்தில் மழைநீரை சேமித்து வைக்க முடியாமல் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.